அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு புதன் பகவானால் ஏற்படக்கூடிய பத்ர யோகம். இந்த பத்ர யோகம் தனுசு ராசி நேயர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதக யோக பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இப்போது தனுசு ராசி அப்படின்னா குரு பகவானால் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ராசி தான் தனுசு ராசி நேயர்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் முடிந்த வரைக்கும் மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலோடு தான் இருப்பீங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நல்லது செய்யணும், இல்லையா முடியலையா விலகி போயிடணும் அப்படிங்கிற ஒரு நிலை எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கும். இந்த நிலையில் இருந்து எத்தனை பேர் உருவாக்கியிருப்பீங்க, மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சுருப்பீங்க. கஷ்டமனா பார்க்கக்கூடிய ஒரு இது இல்லை, கஷ்டமனை தேடி போய் உதவி செய்யக்கூடியவங்க நீங்கள். ஆனால் கடந்த காலம் பலவிதமான சோதனைகள், இன்னல்கள், சிரமங்கள் அனுபவிச்சிங்க. ஆனால் அனுபவிச்சு இப்போ நமக்கு நல்ல நேரம் வந்துடுமா, இனிமேல் வரக்கூடிய காலம் நமக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து திருப்தி கிடைச்சதா அப்படின்னா இது வரைக்கும் இல்லை. காரணம், கிரக அமைப்புகள் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ ஒரு பத்ர யோகம் அப்படின்னு புதன் பகவானால் உங்களுடைய கேந்திராதிபதி, அதாவது உங்களுடைய கேந்திராதிபதி கேந்திரத்தில் ஆட்சி பெற்று ஒரு பத்ர யோகம் அப்படின்னு இந்த புதன் பகவானால் ஏற்பட போகுதுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படுதுங்க. ஏன்னா இவ்வளவு நம்ம ஒரு விரிவாக நான் இந்த பெருமையாக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய தனுசு ராசிக்கு 10ஆம் அதிபதியும் புதன் பகவான். அந்த புதன் பகவான் 7ஆம் இடத்திற்கு கேந்திர ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து அது பத்ர யோகம் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுடைய இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இந்த 15 நாட்களும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில நன்மையான விஷயங்கள் அற்புதமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுதுங்க. ஏன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தில் சிலருக்கு பார்த்தோம்னா தொழிலில் பிரச்சனை. எப்படின்னா, நீங்கள் அற்புதமாக வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, அருமையாக உங்களை பார்த்து பொழைச்சவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. ஆனால் உங்களை பார்த்து யாருமே கெட்டு போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா எது செய்தாலும் ரசனையோடு செய்யக்கூடியவங்க. அதாவது உங்களை பார்த்து அவர் எப்படி பண்ணுறாரு, அவர் அருமையாக செய்கிறார், அந்த மாதிரி நாம் செய்யணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்த நீங்கள் தொழிலில் சில முதல்ல இருந்த அளவுக்கு இல்லை. தொழிலில் 50-500 வச்சு வேலை செஞ்சேன், ஆனால் இன்னைக்கு பார்த்தா 5 பேர் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்படியே தொழில் டவுன் ஆகி போச்சுங்க. போட்ட முதல் எடுக்க முடியல. வேலைக்கு வந்தவங்களால எத்தனை பேருனால நம்ம பணம் அவங்க சாப்பிட்டு போயிட்டாங்க. நம்பி உட்கார வச்சு நம்மளுக்கு மோசம் பண்ணிட்டாங்க. கூட்டாளிகள்னால குழப்பங்கள் வந்துருச்சு. சம்பாரிச்சு நல்ல வெளிநாடு வரைக்கும் போய் சம்பாரிச்சேன், நல்லா ஜெயிச்சேன், ஆனால் கடைசியில் அடுத்தவங்களை நம்பி கொடுத்து மோசம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் ரொம்ப பேர் இருக்கத்தான் செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படின்னா, ஆரம்பத்தில் எல்லாமே பாடுபட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க, ஆனால் அந்த பலன் மற்றவங்க தான் அனுபவிச்சாங்க, நீங்கள் அனுபவிக்கலை. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை. அதே நேரத்தில் இப்போ இந்த ஒரு 6 மாத காலகட்டம் பார்த்துட்டோம்னா, அதாவது மனசில் ஒரு தெளிவில்லை. நல்லா யோசிக்கிறீங்க, நல்ல முயற்சிகள் எடுக்கிறீங்க, ஆனால் அது செய்யும்போது 90% சக்ஸஸ். அப்புறம் பார்த்தோம்னா 1% ஏதோ ஒரு ஃபெயிலர். அந்த 1% ஃபெயிலர் 90% அப்படியே லாக் ஆகுது, பிரேக் ஆகுது, செஞ்சு முடிக்க முடிய மாட்டேங்குது. ஒரு வேலைக்கே போனாலும் அந்த வேலையில முழுமையா திருப்தியை முடிச்சு காட்ட முடிய மாட்டேங்குது. ஆரம்பத்துலலாம் இப்படி இல்லைங்க. இந்த ஒரு 4-5 வருஷ காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா இழப்புகள் ஆகிப்போச்சு, மன கஷ்டங்கள் வந்துருச்சு. வீட்லேயும் பார்த்தோம்னா யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, மருத்துவ செலவுகள் பண்ணுறது, காய கஷ்டங்கள் ஏற்படுறது, உறவு முறைகளை நெருங்கி போனால் அங்கே நமக்கு தேவையில்லாத ஒரு சங்கடத்தை கொடுக்குறாங்க. நல்லதே செஞ்சாலும் கெட்டதுன்னு வருது. இப்போ எல்லாம்
விட்டுட்டு விலகி வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கிறவங்க. ஆனால் இருந்தாலும் குடும்பத்தில் நிம்மதி இல்லைங்க, எதிர்பார்க்குற வருமானம் இல்லை, வருமானம் குறைஞ்சு போச்சுங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பத்ர யோகம் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலை இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வேலை அமையும். ஏற்கனவே வேலை நல்ல இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அந்த மாதிரி வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. இப்போ கிடைச்ச வேலைக்கு போனால் ரொம்ப சம்பளம் குறைவாக இருக்குதுங்க, சமாளிக்க முடியல இல்லைங்க, புதிய வேலை எதிர்பார்க்குற அமையுமா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த பத்ர யோகத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்படின்னா இந்த 15 நாளில் எல்லாமே எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னா இந்த 15 நாளில் எல்லாமே கிடைக்காது. இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முயற்சிகள் இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களாக அமையும். அதனால் இந்த டயத்தில் சரியான முயற்சிகள் எடுங்க. குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சில பேருக்கு பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள கூட சங்கடங்கள் வரையும், சின்ன சின்ன பிரச்சனை, சில வீட்டில் பார்த்தோம்னா பெரிய பிரச்சனைகள் இருக்கும், அது எல்லாமே அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி போயிடும். ஆனால் உங்கள் வீட்டில் சின்ன பிரச்சனை அது பெரிய சங்கடமாக வரும். அந்த பிரச்சனை கடைசியில் பார்த்தோம்னா அது 4 பேர் கூட்டிகிட்டு வந்து பஞ்சாயத்து வைக்கிற அளவுக்கு கூட போயிடும். சிலர் பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள சங்கடம், சின்ன சங்கடத்தினால பிரிஞ்சு இருக்கிறவங்க நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை, குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுவும் தனுசு ராசி நேயர்கள் சில பெண்கள் இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் மன உளைச்சல்கள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. அதாவது நீங்கள் உழைப்பாளியாக இருப்பீங்க, ஆனால் வந்து அவர் ஆரம்பத்தில் நல்லா இருந்தாருங்க, இப்போ பார்த்தோம்னா என்னவோ தெரியலைங்க, ஒருத்தருக்கு நல்லா ஒரு வேலை இருந்தால் அவருக்கு இன்றைக்கி வேலையெல்லாம் போயிடுச்சு, எனக்கு வேலை இருந்தால் அவருக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு. இப்படி வந்து குடும்பத்தில் பண வரவை விட பண கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது. இது எப்போ குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பத்ரா யோகம் புதன் பகவானால் ஏற்படக்கூடிய, ஏன்னா இது ஒரு மேன்மையான யோகம். புதன் அறிவுக்கு காரகன், தொலைத்தொடர்பு, வெளிநாடு பயணங்கள், அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏற்கனவே ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குது, ஒரு சட்ட சிக்கல்கள் தீர மாட்டேங்குது, அதுக்கு செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இந்த புதன் அதாவது இந்த புதன் பகவானால் ஏற்படக்கூடிய இந்த பத்ர யோகம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எத்தனை இருந்தாலும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்குதுங்க, எல்லாமே வந்து நமக்கு இருக்குது, அது சரியான முறையில் அனுபவிக்க முடியல, ஒருத்தர்னால 4 பேர் பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிறோம், அது ஏதாவது டிவைட் ஆகுமா ஆகாதா, இது இப்போ போய் பேசலாமா, அங்கே பேசவே முடிய மாட்டேங்குது, போகவே முடியலைங்க, அப்படியே வந்தாலும் எல்லாரும் வரும்போது ஒருத்தர்னால அவர் வராதனால அந்த பிரச்சனைகள் இந்த 10 வருஷ காலகட்டம் தள்ளி போயிட்டே இருக்குது. அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக தீரக்கூடிய வாய்ப்புகளாக அமையும். அதே மாதிரி திருமணமே கூட வீட்டில் பார்த்தோம்னா சிலருக்கு திருமணம் பண்ணலாமல் முயற்சிகள் எடுப்பீங்க. நம்ம குடும்பத்தில் வந்து எல்லாமே வந்து வீடு இருக்குது, நல்ல கல்வி இருக்குது, ஒரு வேலை வாய்ப்பும் இருக்குது, ஆனால் ஓரளவுக்கு பொண்ணு அமைஞ்சா போதுவ அப்படின்ட்டு எதிர்பார்ப்பீங்க. ஆரம்பத்தில் கூப்பிட்டு கொடுத்தாங்க, ஆனால் அப்போது நல்ல வேலை கிடைக்கட்டும்னு வேண்டான்னு தள்ளி வச்சுட்டுங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா நம்ம தேடி ஓரளவுக்கு சுமாராக இருந்த பொண்ணுகளோட போதும்னு நினைக்கிறோம், ஆனால் அமைய மாட்டேங்குதுங்க. ஏதாவது ஒரு விதத்தில் தடங்களாகவே வருது, பொருத்தம் இல்லைங்கிறாங்க, அது இல்லைங்கிறாங்க, இது இப்படியே தமனையாகவே போயிட்டு இருக்குதுங்க. அமையுமான்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, அமையாமல் இருந்திருக்கோ. ஆனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தில், அது தனுசு ராசி நேயர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, அதை தன் குடும்பத்திலேயே கூட கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு உங்கள் மூலியமாக கண்டிப்பாக நீங்கள் முயற்சிகள் பண்ணுங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறது தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது, ஒரு கிரைம் பண்ணலாம்னு நினச்சா அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், வர வேண்டிய பணம் வரல, அதனால் கொடுத்த பணம் போயிருமான்னு பயமாக இருக்குதுங்க அப்படின்னுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட தனம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு முடிவு தேடக்கூடிய காலமாக இருக்கிறதுனால உங்களை கடுமையான முயற்சிகள் வளமான ஒரு வாழ்க்கை அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமான யோகம்தான் இந்த பத்ர யோகம், புதன் பகவானால் ஏற்படக்கூடிய அற்புதமான யோகம். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு நிலை இந்த யோகம் உங்களுக்கு ஏற்படுத்துங்க. இருந்தாலும் இப்போ நான் சொன்ன பலன்கள் அனைத்தும், அதாவது உங்களுடைய ராசிக்கு கோச்சார பலன், இருப்பினும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்து முழுமையான என்ன தசை புத்தி நடக்குது அப்படிங்கிற நிலையை பார்த்து முயற்சிகள் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லபடியாக எதிர்கால தேவைகள் திருப்தியாக அமையும். நீங்கள் எங்கிட்ட
பார்க்கணும் ஜாதகம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3ஐயும் தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதிர்கால தேவைகளை தகுந்த மாதிரி முயற்சிகள் பண்ணுங்க. வாழ்க்கை வளர்ச்சி இருக்குங்கிற ஒரு மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.